எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ சீஸ் மேக்கப் சேனலில் ஜோவிதா ஜார்ஜ் வந்து மை 20-year-old செல்ஃப் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்குமே வந்து இந்த மாதிரி டாக் வந்து எனக்குமே தேவை அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. ஸோ நான் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் வந்து அதை பேசி அதெல்லாம் நீ பண்ணியிருக்கிற வேணாமே அப்படின்ற மாதிரி ஒரு டாக் எனக்கு இது ஒரு செல்ஃப் டாக் மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு. ஆஸ் வெல் ஆஸ் இந்த மாதிரி பேசுகிறது மற்றவங்களுக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவோ இல்லை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதான் இந்த வீடியோ எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு செல்ஃப் டாக், செல்ஃப் மோட்டிவேஷன் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்குமே வந்து இது ஒரு நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ ஐடியாவுக்கு? நல்லா இருக்குன்னா ஒரு லைக் கிளிக் பண்ணுங்கள். ஸோ லொக்கேஷன் வந்து வேறு, உங்களுக்கே பார்த்தா தெரியுது, வேறு ஒரு லொக்கேஷன், வேறு ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கிறேன் நான். ஓகே, வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் நான் எனக்கே அட்வைஸ் பண்ணிக்கிறது என்னென்னா, இன்னும் கொஞ்சம் நீ வந்து வாழ்க்கையில் ப்ரொஃபஷனுக்கு போராடி இருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு ஃபீலிங் ஆச்சு. என்னென்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போவும் அப்படி தான் இருக்குது, டாக்டர் இன்ஜினியர் தான் வந்து பெரிய ப்ரொஃபஷன், அந்த ப்ரொஃபஷனில் சேர்ந்தால் தான் நல்லது அப்படின்னு வந்து ஒரு சொசைட்டி ப்ரெஷரில் என் பேரண்ட்ஸும் வந்து என்னை இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ண வச்சாங்க. பட் எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் அந்த ஃபீல்டில் வந்து அந்த சைடு ஃபீல்டில் போகணுன்னு தான் எனக்கு ஆசை. பட் அந்த சைடெலாம் வந்து நல்லது கிடையாது, அதெல்லாம் கெடுதல், அந்த மாதிரி ஃபீல்ஸ்லாம் பேட் ஃபீல்ஸு. ஸோ அதனால் நீ இன்ஜினியரிங் ஆகு. ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு இடம், ஒன்றுமே புரியாத ஒரு படிப்பு, என்னால் ரொம்ப வருஷம் சர்வை பண்ண முடியாமல் ஒரு 1 year தாக்கு பிடிச்சேன். அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூட். இன்னுமே கொஞ்சம் போராடி இருக்கலாமே, எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் ஆகணுன்றது எனக்கு அப்போ வந்து கிளியராக தெரியல. ஆனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஒரு வேளை நான் போயிருந்திருந்தா அந்த டிகிரியை முடிச்சுட்டு நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்னுமே சீக்கிரமாக அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே போயிருந்துருப்பணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ காலேஜ்லேயே இன்னும் கொஞ்சம் போராடி இருக்கலாமே அப்படின்னு வந்து நானே என்ன இந்த விஷயத்தில் மட்டும் நல்லா கொட்டி கொட்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப வாழ்க்கை பாதை பயங்கரமாக மாறி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லிட் பண்ணி, அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி இந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு. ஸோ போராடி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பக்கமாக இருந்திருக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங். அப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து இந்த பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங், ரீபவுண்டிங், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. நான் வந்து என் மேலே பெருசாக எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சுத்தமாக கான்ஃபிடென்ஸ் இல்லாத பொண்ணு தான் நான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க அசிங்கமாக இருக்கேன். ஹேர்லாம் வந்து வேவியாகவும் இருக்கும், கர்லியாகவும் இருக்கும், டேனாக இருப்பேன், ஸ்கின்லாம் நல்லா இருக்காது, பயங்கர ஆயிலியாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி யக்கியாக இருப்பேன் அப்படின்றது நானே என்னை ஃபீல் பண்ணிக்கிட்டது. ஸோ நீ அப்படிலாம் கிடையாது, கண்ட விஷயத்த பண்ணி அழகான முடியை கெடுத்துக்காத அப்படின்றது நான் எனக்கே வந்து கேட்டுக்கிறேன். ஏன் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கை பண்ணி தொலைச்ச நீனு? ஏன்னா எவ்வளோ முடி கொட்டுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவ்வளோ முடி இருக்கும், வால்யூம்லாம் வந்து சான்ஸே இல்லை. இப்போ சுத்தமாக குறைஞ்சிருச்சு, ஏன்னா எனக்கு 2 மிஸ்கேரேஜ் ஆனதுனால ரத்தம்லாம் நிறைய போய் குறைஞ்சிருச்சு. பட் அப்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வால்யூம். லென்த்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வால்யூம்லாம் வந்து செமையாக இருக்கும். அதில் வந்து எனக்கு ரொம்ப இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறது என் முடியை வச்சு, தயவு செஞ்சு இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ரீபவுண்டிங், அதுக்கப்புறம் கெரட்டின் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் எதுவுமே தயவு செஞ்சு பண்ணாமல் இருந்திருக்கலாமேயா, ஏன் இப்படி பண்ணேன்னு என்னையே கேட்டுக்கிறேன் நான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப முடி போச்சு. அடுத்தது வந்து இந்த கல்யாணத்துக்காகவே வந்து வாழ்கிறது. நிறைய விஷயம் எனக்கு ட்ரை பண்ணோம் லைஃப்பில் அப்படின்லாம் ஆசை. ஆனால் இதெல்லாம் பண்ணாத, உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அதெல்லாம் பண்ணாத, உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு வெயிலில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஷட்டில் விளையாடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நீ கருத்து போயிட்டீங்கன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. சரி, ஓகே. அடுத்தது முடி வந்து எனக்கு ஷார்ட்டாக வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த அந்த ஒரு பாயிஷ் லுக் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், டாம் பாயிஷ் லுக்கு. அந்த ஒரு ஸ்ரீலங்கன் சாங் கூட இருக்குமே, அந்த சிங்கர், அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும் அப்படின்லாம் ஆசை. அந்த மாதிரிலாம் பண்ணினா உனக்கு பையன் கிடைக்காது,
அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. எனக்கு வந்து சுடிதார், சாரீ இந்த 2 ட்ரெஸ்ஸுமே எனக்கு பிடிக்காது. எனக்கு ஜீன்ஸ் தான் பிடிக்கும். ரொம்ப லைட்டா ட்ரெஸ் பண்ண தான் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் போட்டீன்னா உனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்காது. ஸோ இதே தான் எதுக்கு எடுத்தாலும் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் மாப்பிள்ளை, கல்யாணம். இதெல்லாம் வந்து நான் முழுசா கேட்கவும் இல்ல. சிலதெல்லாம் நான் பண்ண தான் செஞ்சேன். பட் அது ஒரு ஃபுல் ஹாப்பினஸோட என்னால பண்ணவே முடியல. ஹேர் கட் பண்ணும்போது கூட ஒரு கில்ட்டியாவே இருக்கும். ஐயோ! ஹேர் கட் பண்றோமே! என்ன சொல்லுவாங்களோ? என்ன பண்ணுவாங்களோ? அத ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ஜாயே பண்ண முடியாது. எப்படியும் அந்த முடி வளர தான் போது. அந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் வந்து என்னால என்ஜாய் பண்ணியே முழுசா செய்யவே முடியல. ஐயோ! இதுனா அதுவோ, இதுனா அதுவோ, இதுனா அதுவோ, இதனால கல்யாணம் ஆகாதோ, அதனால கல்யாணம் ஆகாதோ, இதே மைண்டுக்குள்ள போட்டு, போட்டு, போட்டு நம்ம என்னமோ கல்யாணத்துக்கு தான் பொறந்திருக்கோம். ஒரு ஆம்பளைக்காக தான் பொறந்திருக்கோன்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடுச்சு. அதெல்லாம் எதுவும் கிடையாதுயா. நீ ஒண்ணும் தப்பு பண்ணல. தப்பு பண்ணலையா? யாரையும் வந்து நோகடிக்கலையா? நீ பாட்டுக்கு சந்தோஷமா பண்ணு. உனக்கு கல்யாணம் ஆனா என்ன? ஆகாட்டி என்ன? பெரிய அதுதான் லைஃபோட கோல்ன்ற மாரியே நம்மள வளர்த்துறது. நம்மள அதுக்கேத்த படிப்பு படிக்க வைக்கிறது. அதுக்கேத்த வேலைக்கு போக வைக்கிறது. இதெல்லாம் வந்து ம் இதெல்லாம் நீ கேட்காத. அவ்வளோதான். அப்படின்னு நான் வந்து எனக்கு சொல்லிக்கிறேன். என்ஜாய் பண்ணி பண்ணு. அவ்வளோதான் லைஃப்ல. ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணாமயே போயிட்டேன். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அழக்கூடாது. என்னன்னா, அம்மாவோட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சும்மா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்காத. அதுல முக்காவாசி பேர் உன்ன கழட்டி விட்டு தான் போறாங்க. யாரும் வந்து அவங்க யாருமே உனக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அம்மாவோட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப் இந்த உலகத்துலன்னா அது அம்மா தான். ஸோ அத வந்து எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அம்மாவோட இன்னுமே நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அது அந்த டைம் வந்து எவ்வளோ வேல்யூபிளான டைம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து அம்மாவுக்கு வயசாகும்போது தான் அது புரியும். எனக்கும் அப்பதான் புரிஞ்சுது. நான் என்ன நினச்சேன், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது தான் ஜாலி, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது தான் வந்து ஒரு வொர்த்துன்னு நினச்சேன். அம்மாவோட என்ன வீட்டில் இருக்கிறோம், சமைச்சோம், சாப்பிட்றோம் அந்த மாதிரி கிடையாது. அம்மாவோட இருக்கிற ஒரு ஒரு நிமிஷம் எவ்வளோ வொர்த் அப்படின்றது வந்து அதெல்லாம் லேட் ஆனால் தான் புரியும். அம்மாவோட நம்மளால யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண முடியாது. அம்மா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கவே முடியாது. அம்மா கிட்ட ஓப்பன் அப் ஆயி பேசுற மாரி லைஃப்ல யார்கிட்டயும் இருக்க முடியாதுன்றதெல்லாம் ரொம்ப லேட்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட தான் எல்லாம் ஷேர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மள என்ன அ எல்லா விதத்துலயும் புரிஞ்சுக்கிறது அம்மா மட்டும்தான்றது ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். ஆஸ் வெல் அஸ் ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே பேசினா நான் அழுதுருவேன். ஸோ பெட்டர் நான் இதோட இந்த டாப்பிக்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா ஆக்சுவலாக எமோஷ்னலாக நான் ஆனதே இல்லை கேமரா முன்னாடிலாம் வந்து. ஆனால் அம்மா பற்றி பேசினா ரொம்ப ஆகிடுவேன். ஏன்னா ரொம்ப இக்னோர் பண்ணியிருக்கேன் அவங்கள. நான் ரொம்ப அவங்களோட டைம் ஸ்பெண்ட் ரீசெண்டாக தான் நான் இருந்திருக்கேன். ஸோ ரொம்ப இருந்ததில்லை. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் வந்து எப்போவுமே எனக்கு கில்ட்டியாகவே தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபன் டேகு. ஆனால் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதை விட்டுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய ஓட்டி பார்க்கணுன்னு ஆசை. எல்லா விதமான வெஹிக்கிள்ஸும் ஓட்டி பார்க்கணுன்னு ஆசை. ஆமாம், அது ஒரு இது வரைக்கும் நிறைய பேர்த்துட்ட நான் சொன்னது கூட கிடையாது. எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு தடவையாக ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் தைரியன்றது வந்ததே இல்லை. லைஃப்பில் தைரியன்றதே எனக்கு பெருசாக இருந்தது இல்லை. அதெல்லாம் போக போக தான் வந்திருக்கு. ஸோ அந்த தைரியமாக கொஞ்சம் அதை ஒரு அட்வென்ச்சராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா எல்லாமே இருந்தும் ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. கான்ஃபிடன்ஸ் இருந்தால் எதுவுமே இல்லைனாலும் எல்லாத்தையும் பண்ண முடியும். என்னால் இது இல்லை, அதனால் நான் இதை பண்ண மாட்டேன், இது இல்லை நான் அதை பண்ண மாட்டேன். ஒன்றும் இல்லை, பிம்பிள் இருக்குது முகம் பூரா, அதனால் நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன், இந்த கான்சர்ட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு நான் ஃபேஸ் எல்லாம் டேனாக இருக்குது, கையெல்லாம் டேனாக இருக்குது, நான் இதுக்கு போவேன். இதனால என்ன ஆகுது? எக்ஸ்பீரியன்ஸஸ் லைஃப்பில் நிறைய இழந்தேன். வெறும் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் போதும். கான்ஃபிடன்ஸ் தான் மெயின். இது இருக்கோ அது இல்லையோ, கான்ஃபிடன்ஸ் இருந்தால் இப்போதைக்கு நான் நிறைய விஷயம் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன், என்ஜாய் பண்ணியிருப்பேன். என்னை பற்றியே நான் லோவாக நினச்சி கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அடுத்த லாஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் சேவிங்ஸ்னால எனக்கு என்னென்னலாம் தெரியாது முன்னாடி.
சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்போ நான் நல்ல பெட்டராக சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேவிங் பண்ணலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது லைஃப்பில். அது நான் வந்து சேவ் பண்ணாமல் அதுக்கப்புறம் என்னென்னா சம்பளம் செலவாயிடும், அதுக்கப்புறம் கடன் வாங்கணும், அப்புறம் அந்த சம்பளத்துலேருந்து கொடுக்கணும், மீதி சம்பளம் இப்படியே வந்து லைஃப் ஓடிட்டு இருந்தது. சேவ் பண்ணோம், எதுக்கு எடுத்தாலும் செலவு பண்ணக்கூடாது. இது வந்து எனக்கு முன்னாடியே வந்து அந்த வயசுலேயே தெரிஞ்சிது. இந்த மாதிரி யூனோ ஷேர்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த வயசுலேயே நான் வந்து இன்னுமே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அதை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பேன். நான் இப்போ பெட்டர் இன்வெஸ்டராக இருந்திருப்பேன். இன்னுமே ஃபினான்ஷியல் விஷயத்தில் நான் இன்னுமே வந்து சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அவ்வளோவே தான். லோன் எடுத்துக்கிட்டு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஸோ இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே வந்து 20 பிலோனா தயவு செஞ்சு வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மூலிமா வந்து நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடையும் அப்படின்றது நான் எனக்கு தெரிஞ்சுக்காமே விட்டுட்டேன். லேட்டஸ்ட் தெரிஞ்சு இப்போ நான் பெட்டராக இருக்கேன். பட் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் நல்லாவே வந்து இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணியிருப்பேன். ஸோ எஸ், இதுதான். இது வந்து டு மை 20-year-old செல்ஃபா இல்லை புலம்புற செல்ஃபா எனக்கே டவுட் வந்துடுச்சு. புலம்புறது, அழுகிறது, சச்ச நான் இந்த மாதிரி வீடியோ பண்ண விட உங்களுக்கே தெரியும்ல எவ்வளோ ஹாப்பியாக பண்ணுவேன்னு. பட் என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு ஒரு ஹாப்பி லைஃப்பாக இருந்ததுன்னா நான் வந்து அந்த மாதிரி பண்ணிடுவேன். பட் நிறைய ஸ்டூப்பிட்னஸ்லாம் லைஃப்பில் பண்ணனால என் 20-year-old செல்ஃபில் வந்து நான் ஏமா இப்படி பண்ணி அப்படின்னு கேட்குற நிலமையில் தான் இருக்குது, புலம்புற நிலமையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒருவேளை நானுமே அந்த லிஸ்ட்டில் இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்குவீங்க உங்கள் 20-year-old செல்ஃப்க்கு? நீங்கள் என்ன இந்த வீடியோ வச்சு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் வீடியோ. ஒரு ரொம்ப வித்தியாசமான வீடியோ, ஒரு ஓப்பன் அப் வீடியோன்னு சொல்லலாம். எனக்கே ஒரு நிம்மதி வந்த வீடியோன்னு சொல்லலாம். சரிங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக இன்னொன்று ஒரு வித்தியாசமான வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.